தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமாக நெல்லை மாவட்டம் வருகிறார். நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் தனியார் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இது அவருடைய சுற்றுப்பயணம், ஒவ்வொரு முறையும் சுற்றுப்பயணத்தில் இது எப்பவும் நடக்கூடிய ஒரு இதுதான். ஆனால் இதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சந்திப்பு ஒன்று நாளைக்கு நடக்க போகுது. என்னன்னா, மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை நாளை காலை 8:30 மணி அளவில் தமிழக முதல்வர் சந்திக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தது. நாளை காலையில் இந்த மாஞ்சோலை மக்களை சந்திக்கிறதா அந்த செய்தி வந்துச்சு. இந்த மாஞ்சோலை மக்கள் இன்று இல்லை, நேற்று இல்லை, 1998ஆம் ஆண்டு முதல் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகிறார்கள். இந்த மாஞ்சோலை எப்படின்னா, 5 தலைமுறைகளுக்கு முன்னால் இப்போ இருக்காங்கள இந்த மக்களுக்கு 5 தலைமுறைக்கு முன்னால் அந்த மாஞ்சோலைக்கு போனாங்க. அது எதுக்காகனா, அது ஒரு காடு சார்ந்த பகுதி. அந்த காட்டில் போய் ஆங்கிலேயர் காலத்தில் அவங்கள நம்ம இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்போ ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்த இங்கே மானூர் மற்றும் ஓட்டப்பிடாரம் இந்த பகுதியில் இருந்த அந்த மக்களை கொண்டு போய் இங்கே இருந்த மக்களை தான் கொண்டு போய் அந்த கீழே இருந்து மேலே மலைக்கு போவதுக்கு பாதை அமைத்து அந்த மேலே மலையில் போய் தேயிலை, காப்பி, ஏலக்காய் இதெல்லாம் அங்கே பயிரிடுறதுக்காக இந்த மக்களை கொண்டு போகிறாங்க. அங்கே இந்த மக்கள் இவங்க அவங்க கொண்டு எதுக்காக அந்த ஆங்கிலேயர் கொண்டு போனாங்க, அந்த வேலையை இவங்க சிறப்பாக செஞ்சாங்க. அது மட்டும் இல்லை, கோதையார் அணையும் இந்த மக்கள் தான் கட்டினாங்க. அப்படி 5 தலைமுறைக்கு முன்னாடியே அங்கே போய் வாழ்ந்த அந்த மக்கள் அப்புறம் கொஞ்சமாக ஆட்களை கொண்டு போய் ஒரு நேரத்தில் 5000 குடும்பங்கள் அந்த மாஞ்சோலையில் இருந்தாங்க. அது எப்படின்னா, அந்த மாஞ்சோலையில் மாஞ்சோலை, காக்காச்சி, 4 முக்கு, குதிரை வெட்டி, சுண்ணாம்பு டிவிஷன், கோதையாறு இன்னும் பல இதுகள் மேலே இருக்குது. இந்த பகுதியில் மட்டும் 5000த்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் குடும்பம் 5000 தொழிலாளர் குடும்பங்கள் அங்கே இருந்தாங்க. ஆனால் இன்று கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. இதுக்கு இடையில் 1998ஆம் ஆண்டு தங்களுக்கு ஊதிய உயர்வு வேணும்னும், ஊதிய உயர்வுனா அப்போ அவங்க வேங்கின சம்பள உயர்வு வெறும் 37 ரூபாய். அது 150 ரூபாயை கூட்டி கேட்டாங்க. 150 ரூபா கூட்டி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, தங்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை, தங்களுக்கு ஒரு மனித உரிமை மீறல்கள் நடக்குன்னு அவங்க அன்னைக்கு ஒரு இது பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ அந்த தொழிலாளர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பெண்கள் அங்கே வேலை பார்க்க பெண்கள் தன் குழந்தைகளுக்கு பால் ஊட்ட முடியாது. அவ்வளவு சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சு தான் அந்த மக்கள் இருந்திருக்காங்க. அதனால அந்த பெண்களுக்கு நோயெல்லாம் ஏற்பட்டிருக்கு, மார்பக நோய்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. பல இன்னல்கள் அவங்களுக்கு தங்களுக்கு மனித உரிமை இல்லை, தங்களுக்கு இது இல்லை, வாழ்வியல் சரியாக எங்களுக்கு கிடைக்கல, ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு அடிப்படை வசதிகள்லாம் வேணும்னு 98ல் போராட ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் தென்காசி எம்பி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கு. அதில் புதிதாக நிறுவன டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் போட்டியிடுறாங்க. அப்போது மாஞ்சோலை இது எப்படின்னா, அப்போ அம்பாசமுத்திரம் தொகுதி, அந்த அம்பாசமுத்திரம் தொகுதியில் சேர்ந்தது தான் இந்த மாஞ்சோலை. அப்போ தேர்தல் ஓட்டு கேட்டு போகும்போது அவங்கள மக்கள் தங்களுடைய குறைகளை சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மக்கள் கீழே அதிகமாக வரமாட்டாங்க, மேலேயே அவங்களுக்கு வேலை செய்ய சரியாக இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ரெஸ்ட் கிடைக்கும். அன்றைக்குமே அவங்க கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த மக்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் வெளியே தெரியாமல் போச்சு. டாக்டர் ஐயா அங்கே போனோன்னே தங்களுடைய கஷ்டங்களை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு நான் இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கிறதுக்கு நான் போராடுறேன்ட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போய் டாக்டர் ஐயா இது பண்ணுறாங்க. ஆனால் அதற்கு முன்பு அங்கே கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் இருந்தது, காங்கிரஸ் தொழிற்சங்கம் இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் எந்த தொழிற்சங்கமும் அந்த மக்களுக்காகனதில்லை, கம்பெனிக்காக இருந்தது. பிபிடிசி நிர்வாகத்துக்கான தொழிற்சங்கமாக தான் இருந்துச்சு, அவள் மக்களுக்கான தொழிற்சங்கமாக இல்லை. டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்த மக்கள் தங்களுடைய கஷ்டங்களை சொன்ன உடனே டாக்டர் ஐயா அந்த மக்களுக்கான போராட்டத்தை எடுக்கிறார். அந்த மக்களை மாஞ்சோலையிலிருந்தே நடத்தி அந்த மக்களுடன் மக்களாக நடந்து மனு கொடுக்க வராங்க. மனு கொடுக்க வரும்போது இங்கே கைது பண்ணி செய்கிறாங்க. கைது நடக்கி திருச்சியில் சிறையில் அடைக்கிறாங்க. அந்த மக்களை விடுதலை செய்ய சொல்லி நெல்லையில் ஒரு பேரணி, அதாவது 1999ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி அன்று அந்த ஒரு பேரணி. அந்த பேரணிக்கு புதிய தமிழகம் மட்டும் இல்லை, அன்று எதிர்க்கட்சியாக இருந்த தமாக, மூப்பனார் அவர்கள் தலைமையில் இயங்கிய தமாக அந்த பேரணியில் கலந்து கொள்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் கலந்து கொள்கின்றன. அப்புறம் ஜெயமாறன் அவர் ஒரு தனி அமைப்பு வச்சிருந்தார், அவரு கலந்து கொள்கிறாரு. அப்போலாம் அந்த பேரணி துவங்கும் போது
நடிகர் மன்சூர் அலிகான் வந்து அந்த பேரணியில் வந்து அன்னைக்கு கலந்து கொள்கிறாரு. கலந்துக்கிட்டு புதிய தமிழகத்தில் இணைகிறார். ஒரு அமைதியாக போயிட்டு இருந்துச்சு. கலெக்டர் அலுவலகம் போகும்போது, கலெக்டர் அலுவலகத்திட்ட போகும்போது தடுத்து நிறுத்தப்படுகிறது அந்த பேரணி. தடுத்து நிறுத்தப்படும் போது சிறு சலசலப்பு. போலீஸார் திட்டமிட்டு தடியடி நடத்தி அந்த கூட்டத்தை கலைக்காங்க. 1000ம்னா சும்மா வெறும் 1000 இல்லை, 10,000 20,000த்துக்கு மேற்பட்ட மக்கள் பேரணி தடியடி நடத்தணும்னா மக்கள் தங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக செதறி ஓடும்போது 3 பக்கம் அடிக்காங்க. ஒரு பகுதி இதாக இருக்குது. அது என்னன்னா ஆற்றுப்பகுதி, தாமிரபரணி ஆற்றுப்பகுதி. அந்த ஆற்றில் போய் தன் உயிரை காப்பாற்றுக்கு ஆற்றுல விழுதாங்க. நீச்சல் தெரிஞ்சவங்க மறுக்கரைக்கு போகிறாங்க. அதில் மறுக்கரைக்கு போனதில் நானும் ஒருத்தன். எனக்கு வயது அப்போது 20 வயசு. இந்த கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறேன். அவ்வளோ இதெல்லாம் நடந்தது. நீச்சல் தெரிஞ்சவங்களும் பாதி பேர் அதில் கொல்லப்பட்டாங்க. போலீஸ் தடியடி. திரும்ப அந்த பக்கத்துலேருந்து திரும்ப அங்கிட்டு வந்து போலீஸ் அடித்தோன்னு திரும்ப இங்கிட்டு வரும்போது அவங்க வந்து நீரில் மூழ்கி இறந்தாங்க. அதில் 1.5 வயது சிறுவன் பாலகன், விக்னேஷ் உட்பட 17 பேர் இறந்தார்கள். இந்த திமுக அப்போ வந்து ஆட்சி செய்த திமுக முதல்வர் கருணாநிதி இந்த மக்கள் வேற ஒன்றும் கேட்கல, ஊதிய உயர்வு கேட்டாங்க, தங்களுடைய அடிப்படை வசதி கேட்டாங்க. அதற்கு அவர்கள் பரிசு 17 உயிர்கள் இந்த திமுக அரசு காவு வாங்கியது. கருணாநிதி தலைமையிலான அந்த திமுக அப்போது கலெக்டராக இருந்த தனவேல் அவர்களை மாற்ற சொல்லி அனைத்து கட்சிகளும் குரல் கொடுத்தன. ஆனால் கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா? அவரை மாற்றினால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கோவம் கொள்வார்கள். கோவமுடைய தவறு செஞ்ச ஒரு கலெக்டரை மாற்ற சொன்னால் அங்கேயும் ஜாதியை கொண்டு வந்து ஒரு ஜாதி பிரிவினை ஏற்படுத்தினது தான் தமிழின தலைவர்னு சொல்கிற அந்த கருணாநிதி. ஆனால் அடித்து கொல்லப்பட்டவர் மட்டும் இல்லை, அந்த மோகன் கமிஷன் என்ன சொல்லிச்சு தெரியுமா? அதுக்காக இதுக்கு அமைக்கப்பட்ட மோகன் கமிஷன், அந்த இறந்தவர்கள் அனைவரும் நீச்சல் தெரியாமல் இறந்தார்கள் அப்படின்னு அவங்க மேலே ஒரு இது. அது மட்டும் இல்லை, அவர் முதல்ல சொன்ன ஒரு குற்றம் என்னன்னா, காவலுக்கு நின்ற பெண் காவலர்களிடம் சில்மிஷம் செய்ததால் போலீஸ் தடியடி நடத்தினார்கள், செங்கலை கொண்டு காவலர்களை தாக்கியதால் தடியடி நடத்தினார்கள். இந்த தியாகிகள், இறந்த தியாகிகள் மேல ஒரு குற்றச்சாட்டு, குற்றவாளி ஆக்கிட்டாங்க இந்த திமுக அரசு. அது யாரு? கருணாநிதி. இந்த கருணாநிதி ஆட்சியில் அப்படி நடந்தது. இன்று அந்த மாநில மக்கள் திரும்ப இப்போ வந்து 2028 வரை அந்த பிபிடிசி நிர்வாகத்துக்கு குத்தகை காலம் இருக்கு. ஆனால் 4 வருடங்களுக்கு முன்பே இந்த பிபிடிசி நிர்வாகம் நான் இதை விட்டுட்டு போறேன்ட்டு இன்னைக்கு அவங்க தளவாடங்களை எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இதற்கும் அந்த பிபிடிசி நிர்வாகம் அரசுக்கு 1100 கோடி ரூபாய் வரி பாக்கி வச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம சாதாரண மக்கள் வரி பாக்கி வைக்க முடியுமா? 1100 கோடி ரூபாய் வரி பாக்கி இருக்கு. அவங்க தளவாடங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவதுக்கு இந்த அரசு அனுமதிக்கு. ஏன் இவ்வளோ அவசரம்? எதுக்கு? இந்த மாநில மக்கள் எத்தனை முறை இதுக்கு முன்னாடி கலெக்டர் இருந்த கார்த்திகேயனை போய் பார்க்க போனாங்க. கார்த்திகேயன்ட்ட மனு கொடுக்க போன ஒரு பெண் தொழிலாளி வந்து வெளியே கதறி அழுதாங்க. வெளியே உன்னை பார்க்க எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேறு ஒரு மாவட்ட ஆட்சியில் வர்றது கார்த்திகேயன். இங்கே நடந்த இந்த சம்பவங்கள் முதலமைச்சருக்கு போச்சா என்னன்னு கூட தெரியல. டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அந்த மக்களுக்கு வந்து இப்போ இது தீர்வு கிடைக்கும் சொல்லி இன்னைக்கு ஏதோ இது பண்ணியிருக்க. எவ்வளோ ஒரு போராட்டம். இன்னைக்கு நீதிமன்றம் செஞ்சு 40 லட்ச ரூபா தன்னுடைய சொந்த பணத்தை இன்னைக்கு 40 லட்ச ரூபா அந்த மக்களுக்காக நீதிமன்ற செலவு பண்ணியிருக்காங்க. 5000 குடும்பங்கள் வாழ்ந்த அந்த இதில் இன்னைக்கு 534 குடும்பங்கள் இருக்கிறது. அந்த 534ல் வயது முற்பு மற்றும் சில காரணங்களுக்காக ஆசை வார்த்தைக்காக 164 பேர் விருப்போய்வு கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்று வரை 370 பேர் விருப்போய்வு கொடுக்காம நிற்கிறாங்க. இன்னைக்கு மாநிலம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மக்கள் 9 மாதங்களாக அவங்களுக்கு எந்த உழைப்பும் இல்லை, ஒரு இது இல்லாமல் இருக்க, வாழ்வாதாரம் இல்லாமல் இன்னைக்கு இருக்காங்க. டாக்டர் கிருஷ்ணசாமியை என்ன கேட்காங்க? அந்த மக்களுக்கு அங்கேயே ஒரு வாழ் உரிமை ஏற்படுத்தி கொடுங்க. வாழ்வாதாரம் வேற, வாழ் உரிமை ஏற்படுத்தி கொடுத்தா தான் வாழ்வாதாரம் தன்னால் வந்துடும். வாழ் உரிமையை முதல்ல ஏற்படுத்தி கொடுங்க, அவங்களுக்கு ஒரு உரிமையை கொடுங்க. அவங்க அதுக்கப்புறம் அங்கே ஒரு அவங்களுக்கு ஒரு இளங்கடை பிரித்து கொடுங்க. அந்த மக்கள் வாழ்ந்துட்டு போட்டோம். 100 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் டாக்டர் ஐயா அவர்கள் வந்து நீதிமன்றம்லாம் சென்றாங்க. நீதிமன்றத்தில் சரியான தீர்வு கிடைக்கல. இன்னைக்கு டாக்டர் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க? ஐநா சபைக்கு செல்வோம்,
நெதர்லாந்தில் உள்ள ஹேங் நீதிமன்றத்துக்கு செல்வோம்னு தான், நீ சர்வீஸ் நீதிமன்றம் செல்வோம்னு கொடுத்துருக்குறாங்க. அதான் டாக்டர் ஐயா சொல்லியிருக்காங்க. பழைய கணக்கை தீர்க்கவா இல்லை புதிய கணக்கை தொடக்கவான்னு கேட்டிருக்காங்க அறிக்கையில். பழைய கணக்கு என்ன? 17 உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கு. அந்த கணக்கை தீர்க்கவா இல்லை புதிய கணக்கை தொடக்கவான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் நம்ம முதல்வர் வருகை, தமிழ் முதல்வர்களே, நீங்கள் இன்னைக்கு நாளைக்கு வந்து நீங்கள் சந்திக்க போகிறீங்க. சந்திக்கிற தொழிலாளர்கள் அவங்க வந்து சந்திக்கக்கூடியவங்க இப்போது மாஞ்சோலையில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும். இன்னைக்கு சிலர் வந்து மாஞ்சோலை பகுதி மக்கள் நல சங்கம்ட்டு வராங்க. அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னா மாஞ்சோலையில் வாழலை. திருநெல்வேலியிலையும் சென்னையிலையும் மதுரை அங்கிட்டு தூத்துக்குடி அந்த பக்கம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சென்னை இவங்க தான் வந்து இன்னைக்கு நலச்சங்கம்னு ஒன்று வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த மக்கள் பகுதி அந்த இப்போ வாழ்கிற மக்களுடைய கஷ்டங்கள் இவங்களுக்கு தெரியாது. இவங்கெல்லாம் வெளியேறிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஒரு சங்கம் வச்சு நாங்கள் பேச்சுவார்த்தை போகிறோம்னு சொல்கிறாங்க. தயவு செய்து அந்த மக்கள் நல சங்கம், மாஞ்சோலை பகுதி மக்கள் நல சங்கத்தில் இருக்கவங்க தயவு செய்து நீங்கள் அந்த வாழ்ந்த இடத்துக்கு துறவு செய்தாங்க. இன்று அந்த மக்கள் என்ன கஷ்டத்தில் இருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு வெளியே வந்துட்டீங்க. இன்னைக்கு வெளியே வந்து நீங்கள் வந்து அனைத்து வசதிகளோடு நல்ல சுகபோகமாக வாழுதீங்க. ஆனால் அந்த மக்களுடைய நிலைமையை எண்ணி பாருங்க. தமிழக முதல்வர் அவர்களே, நீங்கள் நாளைக்கு வந்து சந்திக்கிறது வந்து அந்த பகுதியில் இப்போது இருக்கின்ற அந்த மாஞ்சோலை மக்களை சந்திங்க. அவருடைய உண்மையான குறைகளை கேளுங்க. நீங்கள் மற்றபடி மாஞ்சோலையில் வாழ்ந்தவர்கள்னு வருவாங்க, வாழ்ந்துட்டு இப்போ வெளியே போயிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ உள்ள பதிவுகள் எதுவும் தெரியாது. இன்னைக்கு படுகொடைய கஷ்டங்கள் மக்கள் அங்குள்ள மக்கள் படுகொலை கஷ்டங்கள் இவங்களுக்கு தெரியாது. தயவு செய்து அந்த இப்போது அந்த மாஞ்சோலையில் இருக்கின்ற மக்களிடம் அவர்களுடைய குறைகளை கேளுங்கள். அந்த மக்களுக்கு சரியான ஒரு தீர்வை ஏற்படுத்திக் கொடுங்கள். இன்னைக்கு வந்து அரிட்டாப்பட்டிக்கு நான் தான் தீர்வு ஏற்படுத்தி கொடுத்து இன்னைக்கு அனைத்து கட்சிகளும் உரிமை கொண்டாடுது. ஆளுங்கட்சியும் கொண்டாடுது, எதிர்கட்சி கொண்டாடுது, மத்தியில் ஆளுகின்ற கட்சியும் கொண்டாடிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாஞ்சோலை மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று யாருமே நினைக்க மாட்டாங்க. ஏனென்றால் இங்கே வாழ்வது பெரும்பான்மையான தேவேந்திர குல வேளாளர் மக்கள், அடுத்து ஆதிதிராவிட மக்கள். ஜாதி தான் ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்குமா என்பது வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இல்லை ஜாதியை பார்த்தா நீங்கள் நீதி வழங்குவீங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த மாஞ்சோலை மக்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.